வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாஜக பிரமுகர் உயிரோடு எரித்து கொலை, லாரிகளை வைத்து காரை பிளாக் செய்த வெறிச்செயல், இணையதளத்தில் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள். இந்த கொடூரமான சம்பவத்திற்கு போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறாங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிளை அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தின் மணல் கொள்ளை தகராறில் பாஜக பிரமுகர் கார் வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது காரை முன்னும் பின்னுமாக லாரியால் லாக் செய்த நிலையில் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூரத்தில் மொத்தம் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் கொரியா மாவட்டத்தில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் ஒழுக்கியுள்ளது. மணல் குவாரி தொடர்பான ஏற்பட்ட பகை ஒரே நள்ளிரவில் 3 உயிர்களை பழிவாங்கியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கொரியா மாவட்டத்தின் சோன்கோட் என்ற பகுதியில் உள்ள நெகாயின் கிராமத்தை இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. பாஜக பிரமுகரும் முன்னாள் ஜனாதிபதி பஞ்சாயத்து தலைவருமான பாரத் சிங் என்கிற லாலா சிங் மணல் குவாரி தொடர்பான ஒரு தகராறை பேசி தீர்ப்பதற்காக சென்றிருந்தார். ஆனால் அங்கு அவருக்கு ஒரு பயங்கரமான பொறி வைக்கப்பட்டிருந்தது. பாரத் சிங் பயணம் செய்த பார்ச்சுனர் காரை முன்னும் பின்னுமாக லாரிகளை நிறுத்தி வழி மறைத்திருக்கிறாங்க. தப்பிக்க வழி இல்லாமல் நிலையில் கார் மீது பெட்ரோல் ஊற்றப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தின் 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பாஜகவின் பாரத் சிங் காரின் உள்ளே உடல் கருகி உயிரிழந்திருக்கிறாங்க. படுகாயமடைந்த வீரேன் சிங் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனாங்க. அதே போல பாரத் சிங் உறவினர்கள் நாகேந்திரா சிங்கிற்கும் இதில் பலியானோர். மேலும் மாயங்க் சிங் என்பவர் பலத்த காயங்களுடன் பிலாஸ்பூரில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. மணல் குவாரிக்கு என்பதில் நிலவி வந்த போட்டியே இந்த வன்முறைக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. பாரத் சிங் குடும்பம் மனோஜ் திரிபுராவின் குடும்பத்தினருக்கும் இடையே மணல் குவாரி தொடர்பான பகை இருந்து வந்துள்ளது. இந்த மனோஜ் திரிபுராவும் உள்ளூர் பாஜக பிரமுகர் தான். அந்த பகுதியில் மணல் குவாரி ஒப்பந்தம் பாரத் சிங் குடும்பத்திற்கு கிடைத்துள்ளது. ஆனால் மணலை ஏற்றுச் செல்லும் லாரிகள் திரிபாதி குடும்பத்திற்கு சொந்தமானவை. மணலை எடுத்துச் செல்வது, அதற்கான கட்டணம் மற்றும் சோன்கட் டெலிமுடா போன்ற பகுதியில் மணலை எடுக்கும் போவது யார் என்பதில் கடந்த சில மாதங்களாகவே இரு தரப்பிற்கிடமே கடும் மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு மயங்க் சிங் என்பவர் திரிபாதி குடும்பத்தினை தாக்கியதாகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுவே தற்போது கொலையில் முடிந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் இதுவரை விஷால் திரிபுரா, சத்யாபிராஸ் திரிபுரா, மன்னு திரிபுரா ஆகிய 4 பேரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் 9 பேர் கொலை மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட கடுமையான பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவான உள்ள மற்றவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட பாரத் சிங் ஒரு செல்வாக்கு மிக்க நபர். காங்கிரஸ் கட்சியில் இருந்த அவர் பூபேஷ் பகால் ஆட்சியின் போது பாஜகவில் இணைந்தார். எப்போதுமே தனது பார்ச்சுனர் காரில் ஹீட்டர் சத்துடன் வலம் வந்தார். அந்த பகுதியில் மணல் தொழில் முழுக்க இவர் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அவர்தான் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என்றும் இதில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாரத் சிங் குடும்பத்தினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணுதி இந்த சம்பவத்தில் தொடர்பாக யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். உள்ளூர் எம்எல்ஏ ராஜ்வாடா இந்த சம்பவத்திற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். கொரியா மாவட்ட வரலாற்றிலே இவ்வளவு கொடூரமான சம்பவம் நடந்ததில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். தற்போது அந்த பகுதியில் பதற்றம் நிலவியதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க பலத்த போலீஸ்கால் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மணல் மாஃபியாக்கள் மோதல் 3 உயிர்களை பறித்திருப்பது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.